பாரதி களம் கண்டு களத்தில் கவி பாட மட்டுமல்ல முரத்தால் புலியை விரட்டும் வீரமும் தெரியும் எங்களுக்கு என்று எம் தமிழ் மண்ணின் வீரம் பெருமை கலாச்சாரம் கலந்த வீர தமிழச்சியின் வீர வணக்கத்தை தங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்கிறேன். அச்சம் தவிர்த்து நைய புடைத்து மானம் போற்றி ரௌத்திரம் பழகி திரும்பிய நெஞ்சத்தோடு எம் தாய்நாடினை தாம் உயிர் கொடுத்து அஞ்சா நெஞ்சத்தோடு காத்தவர்கள் எம் மண் மைந்தர்கள். பண்பிலும் பண்பாட்டிலும் மட்டுமல்ல வீரத்திலும் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல. எந்திமிர் கொண்டு உன் திமிலை கட்டி அணைத்து முத்தமிட உன் கொம்பு என் குருதில் நனையும் பொழுது என் வீரத்தை மாலையாய் சமர்ப்பிக்கிறேன் உன் கழுத்தில் என்று ஏற்றது மட்டுமல்ல வளரியிலும் சிறந்து விளங்கியவர்கள் என் தமிழர்கள். ஜல்லிக்கட்டு தைத்திருநாள் என்றாலே மதுரை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு காளைகளின் அழகென்ன வீரம் என்ன, ஏறு தழுதல் மஞ்சி விரட்டு கொள்ளையை தழுதல் மாடு பிடித்தல் என்று எத்தனை பெயர்கள். பொங்கல் வந்தாலே ஜல்லிக்கட்டு நினைவுக்கு வந்தால் நீங்கள் தான் மரத்தமிழர். முரட்டு காளைகளை விரட்டி பிடித்து வீரத்தை வெளிப்படுத்தும் வீரர்களின் ஜல்லிக்கட்டு. திமிர் பிடித்த காளைகளுக்கு மட்டுமே பயிற்சி அளிக்கப்பட்டு போட்டிக்கு அழைத்து வருவார்கள். திமிர் பிடித்த காளைகள் பாடி வாசலுக்கு சென்று வெளிக்கிளம்பி எதிர்பட்டோரை எல்லாம் முட்டி தள்ளி மிதித்து மோடி வரும் காளைகளின் வீரத்தறிந்த வீரர்கள் சீறி வரும் காளைகள் மீது துணிச்சலாக பாய்ந்து திமிழின் கொம்பை இறுக்கி பிடித்து மடக்கி அடக்குவார்கள். ஜல்லிக்கட்டு தமிழரின் மரப்பண்பாட்டை பறிச்சற்றும் வீரக்கலை. வளரி வளரி என்பது தமிழரின் தற்காப்பு கலைகளில் ஒன்று. 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த ஆங்கிலேய படைகளை அச்சப்படுத்தி அதிர வைத்த ஆயுதம். கணிதத்தையும் இயற்பியலையும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தொழில்நுட்பம் கொண்ட ஆயுதம். போருக்கும் வேட்கைக்கும் வேட்கம்பு ஈட்டிக்கு பின் வாளுக்கு மாறிய தமிழன். திகிரி பாராவளை சுழல் கடை கல்லர்த்தடி படைவாட்டம் என்றும் வளரியை அழைத்தனர். பண்டைய காலத்தில் வாழ்ந்த சிவகங்கை சிமையின் வீரர்களான மருது சகோதரர்கள் வளரி வீசுவது வல்லவர்களாக இருந்தனர். வளைந்த வாழை எரி என்பது வளரி. காற்றை கிழித்து கண்ணிமைக்கும் நேர் கதையை முடிக்கும் இந்த வளரி. எனவே வளரிக்கு பயந்த ஆங்கிலேயர்கள் இந்த ஆயுதத்தின் கடையும் எதிர்காலத்தில் எவரும் கற்றுவிடக்கூடாது என சட்டம் போட்டு வளரிக்கலையை தடை செய்தனர். மீறி வீசியவர்களை கொண்டு குவித்தனர். நம் அறியாமையினால் இது போன்ற பல வீரக்கலைகளை நாம் அழிய விட்டு விட்டோம். இனியாவது அழிந்து வரும் வீரக்கலைகளை நாம் அழியாமல் காப்போம். தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தரணியை வெல்லடா. வாழ்க தமிழ், வளர்க நம் வீரக்கலைகள். நன்றி, வணக்கம்.